லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வெளியில இருந்துனா நீங்க யார சொல்றீங்க? யாரா வேணாலும் இருக்கலாம். ஆல்ரெடி எதையோ திருடுறதுக்காக அகிலனும் சாருமதியும் வந்துட்டு போனாங்க. அவங்களே மறுபடியும் வந்து நகை திருடிட்டு போயிருக்கலாம்ல. உன்ன என் தம்பி மேலேயே பழி போடுவியா? உனக்கு அவனை விட்டா வேற யாரையுமே தெரியாதா? எப்ப பார்த்தாலும் என் தம்பியை சொல்லிக்கிட்டு நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? ஆதிரா ஒரு கெஸ்ஸுக்காக தான் உன் தம்பியா கூட இருக்கலாம்னு சொல்றா. என் தம்பி ஒன்னும் அப்படிப்பட்டவன் இல்லங்க. அப்படின்னா உன் தம்பி என்ன பெரிய மகாத்மா காந்தியா? இருக்கிற பிரச்சனையில நீ வேற. வாய் மூடிட்டு கொஞ்சம் சும்மா. ஐயோ, உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. எனக்கு இப்பவே பேசின மாதிரி நகை வேணும். கொடுக்க போறீங்களா இல்லையா? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு எப்ப நகை கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. இப்ப நகைதான் காணாம போயிடுச்சு அகல்யா. அது நீங்க சொல்ற கதை. அந்த கதையை நம்புற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. என்னை ஏமாத்துறதுக்காக நீங்களும் சுபத்ராவும் சேர்ந்து திட்டம் போட்டு நகை எங்கேயோ எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கீங்க. போய் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. சொல்றத நம்ப அகல்யா, நகை நிஜமாவே காணாம போயிடுச்சு. சொன்ன பொய்யே திரும்ப திரும்ப சொல்லி அந்த உண்மையாக்கலான்னு கனவு காணாத சுபத்ரா. நீங்க 2 பேரும் தான் நகையை திருடி வச்சிருக்கீங்க. யார பார்த்து திருடிங்கன்னு சொல்றேன்? உன்ன என்ன பண்றீங்க சாரதா? ஏய், நீ நிறுத்துறா. இன்னொரு முறை பெரியவங்களை பேச சொல்லி கூப்பிட்ட மரியாதை கட்டு ஜாக்கிரதை. என் அம்மா மேல கை வைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏங்க, நீங்க கண்டிக்க வேண்டியது உங்க அம்மாவை. பாட்டி கிட்ட போய் சண்டைக்கு போறீங்க. உங்க அம்மா என் பாட்டியையும் அம்மாவையும் திருடின்னு சொன்னது சரியா? ஏய், நான் அந்த ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் வரல. என் அம்மா மேல யார் கை வச்சாலும் அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. டேய், நிறுத்துறா. பொல்லாத அம்மா. நீ உங்க அம்மாக்கு இப்படி சப்போர்ட் பண்றதுனாலதான் இவ இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா. அப்பா, அம்மாவை திட்டத்தை விட்டுட்டு இவங்கள நகை காணாம போயிடுச்சுன்னு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லுங்க. நான் விசாரிச்சு கண்டுபிடிக்கிறேன். என்ன 2 பேரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ என் அம்மா சந்தேகப்படுற மாதிரி நிஜமாவே நீங்க தான் நகையை எங்கேயும் ஒளிச்சு வச்சுட்டு டிராமா பண்றீங்களா? ஏங்க, உங்க அம்மாவுக்கு தான் மனசாட்சியே இல்லாம பாட்டியையும் அம்மாவையும் இப்படி அவமானப்படுத்துறாங்க. நீங்களும் வாங்க. ஏய், நான் ஒண்ணு தப்பா சொல்லல. இவங்க தான் நகை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. என்கிட்ட நகையை எப்ப ஒப்படைக்க போறீங்கன்னு சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கவா? நான் உண்மையாதான் சொல்றேன். என்கிட்ட நீங்க எப்ப நகையை தர போறேன்னு சொல்லலனா நான் இப்பவே வெளியில போய் அக்கம் பக்கத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னு பஞ்சாயத்து வச்சிருவேன். இது சரியா வராது. நான் இப்பவே போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். நில்லு. இன்னும் ஒரு 2-3 நாள் டைம் கொடு. அதுக்குள்ள எப்படியாவது நகை ஏற்பாடு பண்ணி தர. 2-3 நாள்ல நகையை தரலனா உங்க வார்த்தையை நான் எப்படி நம்புறது? எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரி 3 நாள்ல என்கிட்ட நகையை ஒப்படைக்கலனா இந்த வீட்டோட பாதி பங்கு சுபத்ரா பேர்ல இருக்குல்ல, அதை என் பேர்ல மாத்தி எழுதுறதா எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க.
அப்பதான் நான் அமைதியா இருப்பேன். சீக்கிரமா எழுதி கொடுங்க. அத்தை, இதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை. ரொம்ப அநியாயம் பண்றீங்க. ஏய், நீ வாய் மூடுறீ. நியாயம் அநியாயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணு எங்களுக்கு சொல்லி தர வேணாம். என்ன, நான் கேட்ட மாதிரி எழுதி கொடுக்குறீங்களா? இல்ல நான் வெளியில போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து வைக்கட்டுமா? சுபத்ரா, அம்மா, நீங்களும் கையெழுத்து போடுங்க. என்ன பாக்குற? போடு சாரதா. இப்படியாப்பட்ட பொண்ணை பெத்துட்டோம்ல, இதையெல்லாம் பார்க்கணும்னு தலையெழுத்து. போடு. இந்தா, நீ கேட்ட மாதிரியே எழுதி கையெழுத்து போட்டிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? எங்க அம்மா தான் எங்க அம்மா மேல வேணும்னே நகை திருநாங்கன்னு பழிய போடுறாங்க. நீங்களும் உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு எங்க அம்மாவுக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்க? நான் ஒன்னும் உன் அம்மா மேல திருட்டு பழி எல்லாம் போடல. வேற என்ன பண்ணீங்க? உங்க அம்மா எங்க அம்மா மேல அப்படி ஒரு பழிய சுமத்துறப்ப நீங்க அவங்க கிட்ட அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா, சுபத்ரா அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு நீங்க மறுத்து பேசுனீங்களா? இல்ல இல்ல, உங்க அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க. உனக்கு அப்படி தெரிஞ்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி சொல்லிட்டா நீங்க நல்லவர் ஆயிடுவீங்களா? என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க தெளிவா இருக்கீங்களா? நீங்க நல்லவரா கெட்டவரா? உங்களை எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அனாவசியமா வார்த்தையை விடாத. பின்ன என்னங்க, நீங்க நடந்துக்கிறதெல்லாம் அப்படிதானே இருக்கு. அந்த சாருமதி அகிலன் கூட சேர்ந்து இந்த வீட்ல எதையோ திருடுறதுக்காக வந்துட்டு போயிருக்கா. அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க சாருமதி மேல சந்தேகப்படாம இங்க எல்லாரும் மேலயும் சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க. சாருமதி இங்க வந்து நகை எதையும் எடுத்துட்டு போலன்னு அப்பவே ப்ரூவ் ஆயிடுச்சு. உன் பாட்டி நகையை வேற ரூம்ல மாத்தி வச்சுட்டதா சொல்லி அப்பவே நகையை எல்லார்கிட்டையும் காட்டினாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் நகை உண்மையிலேயே காணாம போயிருக்கு. அப்போ இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் நகை எடுத்துக்கணும். ஏன் அந்த சாருமதி மறுபடியும் இங்க வந்து யாருக்கும் தெரியாம நகை எடுத்துட்டு போயிருக்கலாம்ல? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நேத்து அவ இங்கிருந்து தப்பிச்சு போனதே பெரிய விஷயம். இதுல மறுபடியும் வர வந்திருப்பாளா? நீ சும்மா சாருமதி மேல பழி போடணுங்கிறதுக்காக ஏதாவது உளறிட்டு இருக்காத. நகையை இங்க இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும். அப்போ எங்க அம்மா தான் நகை எடுத்திருக்காங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றீங்க, அப்படிதானே? இதனாலதான் மனசாட்சியே இல்லாம எங்க அம்மா கிட்ட உங்க அம்மா அப்பயே ஒரு பத்திரத்துல எழுதி வாங்கினப்போ சும்மா இருந்தீங்களா? நீங்க பாரு, நான் என்ன சிச்சுவேஷன்ல இருந்த நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. நான் பொறுமையா நகையை காணும்னு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு தான் சொன்னேன். ஆனா அதுக்கு உன் பாட்டியும் ஒத்து வரல, உன் அம்மாவும் ஒத்து வரல.
இந்த பக்கம் என் அம்மாவையும் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதான் வேற வழியே இல்லாம அமைதியா இருந்துட்டேன். உன் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் ஸ்டேஷன்ல வந்து நகையை காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத விட அந்த பத்திரம் எழுதி கொடுக்கறது ஈஸியா தெரிஞ்சிருக்கு. அதான் என் அம்மா கிட்டதும் உடனே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? அப்போ உங்க அம்மா அந்த பத்திரத்துல எழுதி வாங்கினது தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? நீ விதண்டாவதமா பேசிட்டு இருக்காத. இதுக்குதான் நான் ஆரம்பத்துல இருந்தே வரதட்சணை வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். என் அம்மா தான் கேட்கல. அவங்களை நல்லா உசுப்பேத்தி விட்டு இன்டைரக்டா நீயும் வரதட்சணை வாங்க தான் ஆசைப்படுறீங்கன்னு தோணுது எனக்கு. சரி போய் தொலைத்துன்னு அந்த நகையெல்லாம் கொடுக்கறதுக்கு உன் அம்மாவுக்கும் மனசு வரல. அதான் இப்ப தரேன் அப்ப தரேன் எங்க அம்மாவுக்கு தண்ணியை காட்டிட்டு நகையை யாருக்கும் தெரியாம எங்க எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு காணாம பிடிச்சுன்னு உங்க அம்மா நாடகம் ஆடுறாங்க. அவங்க ஆடுற நாடகத்துல உனக்கும் பங்கு இருக்குமோன்னு கூட எனக்கு தோணுது. வாய்க்கு வந்தபடியில பேசுறீங்கல்ல, உங்களை நான் நல்லவரை நினைச்சு, ஆனா நீங்க மனசாட்சி இல்லாதவரா இருக்கீங்க. எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? உங்களுக்கு உங்க பிரச்சனை தான் பெருசா தெரியுதுல்ல. என்னைக்காவது ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாத்திருக்கீங்களா? உங்களால என் வாழ்க்கையே பறி போயிடுச்சு. சாருமதி அகிலன் கூட ஓடி போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு நான் தான் காரணம்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு படிச்சிட்டு இருந்த என் கழுத்துல தாலிய கட்டிட்டீங்க. என் வயசுல இருக்கிற எந்த பொண்ணாவது இந்த கொடுமையை ஏத்துப்பாளா? ஆனா நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கூட நான் உங்க மேல கோபமே படல. உங்க குழந்தைய ஏன் குழந்தைய நினைச்சுக்கிட்டேன். அன்னைக்கு கம்பவுண்டர் குழந்தைய கடத்தினப்போ நான் என் பெத்த குழந்தைய நினைச்சு ஊர் முழுக்க குழந்தைய தேடி அலைஞ்சேன். என் கூட சேர்ந்து எங்க அம்மாவும் அலைஞ்சாங்க. கடைசியில கஷ்டப்பட்டு நாங்க குழந்தைய காப்பாத்திட்டோம். ஆனா நாங்க உங்களுக்கு திருடிங்களா தெரியும்ல. என் மேல இருக்கிற பாசத்துல என் அப்பா ஐயோ நம்ம பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னு உங்களை கோர்ட்ல நிறுத்தினாரு. ஆனா அப்பவும் நானும் எங்க அம்மாவும் தான் எங்க அப்பாவை கெஞ்சி கூத்தாடி கேஸ வாபஸ் வாங்க வச்சோம். ஆனா அதுக்கு பரிகாரமா என்ன நீங்க ஐஸ் கட்டில நிக்க வச்சு தண்டனை கொடுத்தீங்க. அதையும் நான் ஏத்துக்கிட்டேன். என் அம்மாவும் அமைதியா வேடிக்கை பார்த்தாங்க. அப்படிப்பட்ட நாங்க உங்களுக்கு திருடிங்களா தெரியுமா? வார்த்தைய சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க எங்களை கஷ்டப்படுத்துறீங்க. எல்லாத்தையும் கடவுள் பார்த்து தாங்க இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வரதாங்க போகுது. அப்ப உங்க முகத்தை எங்க போய் வச்சுக்க போறீங்க நானும் பாக்குறேன். ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னதான் கேக்குறேன், அறிவு இருக்கா இல்லையா? இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கீங்க? நான் வம்பிழுக்கல, உன்னை எச்சரிக்கை பண்றேன். என்ன எச்சரிக்கையா? எப்படியும் இன்னும் 3 நாள்ல நீங்க எல்லாரும் குடும்பத்தோட இந்த வீட்டை விட்டு போக போறீங்க. அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்றதை விட்டுட்டு நீ என்னவோ கூலா உட்காந்துட்டு நெல் பாலிஷ் போட்டுட்டு இருக்க. நாங்க ஏன் வீட்டை விட்டு போறோம்? என்ன இப்படி கேக்குற? அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஆதிராவுக்கு வரதட்சணை கொடுக்க இருந்த அத்தனை நகையும் காணாம போயிடுச்சு. அதை யார் எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. ஆனா அந்த நகையெல்லாம் இன்னும் 3 நாள்ல எனக்கு திருப்பி கொடுக்கறதாவும், முடியலன்னா இந்த வீட்டை என் பேர்ல மாத்தி கொடுக்கறதாவும் என் அம்மாவும் சுபத்ராவும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்கல்ல.
போனது கொஞ்சம் நகையா? அவ்ளோ நகையும் எங்க அம்மாவால எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? வேற வழியே இல்ல. இந்த வீட்டை என் பேர்ல மாத்தி எழுதி வச்சுட்டு நீங்க எல்லாரும் சன்னியாசம் போக வேண்டியதான். ஏய், என்ன சொல்றத கேட்டுட்டு பதட்டப்படுறத விட்டுட்டு இப்படி நக்கலா சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சுடி உனக்கு? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு சிரிப்பா தான் வருது. நீ என்ன சொல்ற? நீங்க ஆதிரா பேரை யூஸ் பண்ணி எல்லா நகையும் மொத்தமா அடிச்சிடலான்னு பிளான் பண்ணீங்க. ஆனா அந்த பிளான்ல கடவுள் எப்படி மண்ணள்ளி போட்டாருன்னு பாத்தீங்களா? வீட்ல யாருக்குமே தெரியாம பீரோல இருந்த எல்லா நகையுமே காணாம போச்சு. அதே மாதிரி உங்ககிட்ட சுபத்ராமாவும் சாரதாத்தையும் எழுதி கொடுத்த பேப்பர் காணாம போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரண்யா சித்தி ஏன் இப்படி பேசுறாங்க? அப்போ பீரோல நகை காணாம போனதுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? அகல்யாத்தை தான் நகை எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க பேசுறத பார்த்தா இவங்க மேலயும் டவுட்டா இருக்கே. என்ன பேச்சே காணோம்? இந்த வீட்ல கிரிமினல் வேலை எல்லாம் உங்களால மட்டும்தான் செய்ய முடியும்னு நினைச்சீங்களா? மத்தவங்களாலயும் முடியும். அதுக்கான ஆதாரம் தான் பீரோல இருந்த நகை எல்லாம் திடீர்னு யாருக்கும் தெரியாம காணாம போனது. அதனால என்கிட்ட இந்த மாதிரி நக்கலா பேசுறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, புரியுதா? ஆதிரா, அம்மா, என்ன ஆதிரா யோசிச்சுட்டு இருக்க? காணாம போன நகையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த நகையை யார் எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்காமா? யார நான் சந்தேகப்படுறது? என்ன நானே சந்தேகப்பட்டுக்கணும். மா, பின் என்னம்மா? பூட்டின பீரோ பூட்டின மாதிரியே இருக்கு. சாவியும் என்கிட்ட தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி பீரோக்குள்ள இருந்த நகையெல்லாம் காணாம போச்சு? யாரும் அவ்வளவு சாமர்த்தியமா எடுத்தது? ஒண்ணுமே புரியல. அந்த நகையெல்லாம் 3 நாள்ல திருப்பி கொடுக்கலனா வீட்டு அகலிய பேருக்கு மாத்தி எழுதிடுறோன்னு நானும் அம்மாவும் கையெழுத்து வர போட்டு கொடுத்துருக்கோம். நகையை எப்படிதான் கண்டுபிடிக்க போறோமோ? அதை திருடினதே யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. இதுல நகைய எங்க? அகல்யாவும் திருமாறனும் என்னமோ நான் தான் நகையெல்லாம் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு டிராமா பண்றேன்னு என் மேல இல்லாத பழியெல்லாம் போடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? கவலைப்படாதீங்கம்மா, உங்க மேல விழுந்த இந்த வீண் பழிய நான் துடைக்கிறேன். எப்படிமா முடியும்? முதல்ல நகையை திருடினவன் யாருன்னு கண்டுபிடிச்சாதானே எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். அவன் யாரு, எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியலையே. அம்மா, நகையை திருடினது திருடனும் திருடியும். ஆனா அவங்க கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். எதை வச்சு அப்படி சொல்ற? எனக்கு அப்படிதாம்மா தோணுது. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவங்க யாருன்னு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். நீங்க ஆதிரா பேரை யூஸ் பண்ணி எல்லா நகையும் மொத்தமா அடிச்சிடலாம்னு பிளான் பண்ணீங்க. ஆனா அந்த பிளான்ல கடவுள் எப்படி மண்ணள்ளி போட்டாருன்னு பாத்தீங்களா? வீட்ல யாருக்குமே தெரியாம பீரோல இருந்த எல்லா நகையுமே காணாம போச்சு.
அதே மாதிரி உங்ககிட்ட சுபத்ராமாவும் சாரதாத்தையும் எழுதி கொடுத்த பேப்பர் காணாம போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால என்கிட்ட இந்த மாதிரி நக்கலா பேசுறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, புரியுதா? இந்த சரண்யா இந்த அளவுக்குள்ள வாய் கொடுத்து பேசவே மாட்டாளே. இன்னைக்கு என்ன திடீர்னு இவ்ளோ தைரியமா பேசுறா? எதனால இப்படி எல்லாம் பேசுறா?